மருமகளில் ஐஸ்வர்யாவை தேள் கொட்டிடுது. அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா ரொம்ப சீரியஸான நிலைமையில் இருக்காங்க. சேது உள்ளே டாக்டர்கிட்டையும் நர்ஸ்கிட்டையும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாரு. டாக்டர்ஸ் கிரிட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேது ஐஸ்வர்யா கிட்ட போய் பக்கத்தில் நின்று ஐஸ்வர்யாவை பார்க்குறாரு. ஐஸ்வர்யாவுக்கு அந்த மாஸ்கெல்லாம் வச்சுருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ நம்ம ஐஸ்வர்யாவை இப்படியெல்லாம் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நடந்ததையெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. நம்ம பேசினது ரொம்ப தப்பு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு சேது. ஐஸ்வர்யா, நீ எப்படியாவது பொழைச்சி வரணும். நீ பொழைச்சி வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே இருக்க நர்ஸ்கிட்ட சேது நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப, எதாக இருந்தாலும் டாக்டர் சொல்லுவாங்க சார், ஆனால் நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நர்ஸு. அதை கேட்ட சேது ரொம்ப கவலைப்பட்டு அழுகிறாரு. அழுதுட்டு வெளியே வந்துடுறாரு. அந்த நேரத்தில் தமிழ்ச்செல்வி ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய எடுத்துகிட்டு வராங்க. அங்கே வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. குழந்தைய காப்பாற்றுறக்கு போய் தான் ஐஸ்வர்யாவுக்கு இந்த நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அழுகிறாங்க. தமிழ்ச்செல்வி ஐஸ்வர்யாவை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஈஸ்வரி, நாங்கள் இத்தனை பேர் நிற்கிறோம், இப்போ நீ உடனே உள்ளே போய் பார்க்கணுன்னு சொல்கிற, உனக்கு என்ன பெரிய இவன் நினப்பா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அங்கே கேட்ட அம்மாச்சி, ஏய் நீயும் அவளும் ஒன்னாடி, அவள் மருத்துவத்துக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறா, அவள் உள்ளே போய் பார்த்தான்னா ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சேது தமிழ்ச்செல்வியை உள்ளே போகிறதுக்கு வழி பண்ணுறாரு. தமிழ்ச்செல்வி உள்ளே போய் ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு அங்கே இருக்க நர்ஸ்கிட்ட, நானும் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு தான், என்னென்ன ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, என்னென்ன மெடிசன்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த நர்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு, எல்லாமே இந்த நோட் பேடில் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கொடுத்தேன்னு டாக்டர்கிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐஸ்வர்யாவை பார்த்த தமிழ்ச்செல்வி, இவளோட இந்த நிலைமைக்கு நம்ம குழந்தைய காப்பாற்ற போய் தான் ஐஸ்வர்யா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்கு. என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் செஞ்சு நான் எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றிடுவேன் ஐஸ்வர்யா, கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி ஐஸ்வர்யாவை காப்பாற்றுவாங்களா மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.